bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navache. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா Ho Ho and Then Maybe இந்த படத்தோட மூவி ரீ-ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Obviously it's a Netflix version of a movie review. So இந்த படம் வந்து Netflixல அவைலபிளா இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கலையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க டைம் இருக்கிறப்போ. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ரிவ்யூன்றதை போட்டிருப்பேன். ஸோ என்ன டைம் இருந்தா அந்த ரிவ்யூவோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்க டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க அதையும். சரிங்க, அது நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து போட்ட ரிவ்யூ. இது வந்துட்டு ஒரு மல்டிபிள் டைம்ஸ் பார்த்து கொஞ்சம் இந்த ஸ்டோரியை கனெக்ட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஓகேவா சில விஷயங்கள்லாம் ரசிச்சுக்கிட்டு பார்த்து அப்புறம் என்னென்ன எனக்கு ஒன்றும் மனசுல இருக்கு இந்த படத்துலேருந்து ஒரு டேக்அவே அப்படின்னு தான் ஒரு பர்சனல் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிவ்யூ. சரிங்களா, விருப்பம் தான் பாருங்க. சரிங்களா, ஸோ ஓஹோ இந்த மேபி ஸோ இந்த படத்தோட ஹீரோவா வந்துட்டு நம்ம ருத்ரா, ஸோ நம்ம விஷ்ணு விஷாலோட பிரதர். சரிங்களா, அவரை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஹீரோவா. ஆஸ் அ ஹீரோவா அவர் வந்துட்டு எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் முதல் படம் நடிக்கிற மாதிரி தெரியல, ஆப்வியஸ்லி தெரியல. சில இடத்துல கொஞ்சம் எப்படி சொல்லுது, ஒன்னும் ஹோம் ஒர்க் தேவைப்பா, ஒன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது நடிக்கணும், அந்த மாதிரி நடிப்பை பத்தி நம்மளுக்கு தெரியாது. பட் அது பாக்குறப்ப ஆடியன்ஸ் தெரியும்ல, ஓகேவா, எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் அழுத்தமா இருக்கணும் எக்ஸ்பிரஷனு, சொல்றேன் எமோஷனை சொல்றேன். சரிங்களா, ஸோ நம்ம எத்தனையோ ஆக்டர்ஸ் பார்த்துருப்போம்ல, ஸோ அவங்கள விட்டு நம்ம பாக்குறப்போ டேரக்டருக்கு ஒன்று எமோஷனை வந்துட்டு ஒன்றும் ஸ்ட்ராங்கா எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அந்த மாதிரி தான் சொல்றேன். சரிங்களா, நடிப்பை பத்தி குறை சொல்ல கிடையாது, ஒரு குட் அட்டெம்ப்ட் ஆஸ் ஹீரோவா ருத்ராக்கும் ஒரு குட் அட்டெம்ப்ட் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ அதை நம்ம விஷ்ணு விஷால் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அந்த படத்தை. ஸோ அவரும் வந்துட்டு ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. லைக் வந்துட்டு இப்போ இருக்கிற வேர்ல்டுல ஓகேவா, இது வந்துட்டு லைக் எப்படி சொல்றது, ஒரு வாட் இஃப் அந்த மாதிரி ஸ்டோரியா தான் இருக்கு. விஷ்ணு விஷால் அவரே ஆஸ் அ ப்ரொடியூசர் ஆஸ் ஆக்டர் அவரே நடிச்சிருக்காரு. ஆஸ் விஷ்ணு விஷாலாவே தான் நடிச்சிருக்காரு. மிஷ்கின் சாரும் வராரு, அவரும் ஆஸ் அ டைரக்டராகவே தான் நடிச்சிருக்காரு. ஓகேவா, இது வாட் இஃப் ஸ்டோரி அந்த மாதிரி தான். ஓகேவா, இப்போ இருக்கிற உலகத்துல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கதை சொன்னா எப்படி இருக்கும், ஓகேவா, அந்த மாதிரி தான். ஸோ இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச அந்த பிளாட் வந்துட்டு அந்த லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் அவங்க சொல்ல வரல சில மெசேஜ். லைக் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு சீன் இருக்கும், ஒரு எந்த கட்டத்தில் தான் ஒரு படம் முடிக்கிறப்போ ஒரு 1 hour 30 minutes அந்த ரேஞ்சில் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியும். ஸோ நம்ம ஹீரோ அண்ட் மிஷ்கின் சார் அந்த கேங்ஸ்லாம் அந்த என்ன சொல்ற டைரக்ஷன் டீம்லாம் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க ஸ்டோரி, அடுத்து எடுக்கப்போ ஸ்டோரி. அது ஒரு சீன் வரும், அப்படி சொல்லுவார். அப்புறம் ஹீரோ சொல்லுவார், இல்லை ஏன் கொள்ளக்காரன் ஏன் வந்துட்டு லவ்க்காக இறங்கி வரணும், அதெல்லாம் முடியாது கூடாதுன்ட்டு. மிஷ்கின் சார் சொல்லுவாரு, நீ ஒரு விஷயத்த நீ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் லவ்க்கு, ஏன் பண்ண மாட்டியா, இப்படி பண்ணலன்னா நீங்க லூசர், அந்த மாதிரி சொல்லுவார். லைக் வந்து எனக்கே அடிச்ச மாதிரி இருந்துச்சு, எனக்கே அடிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த சீன்லாம். ஆமா இல்ல அப்படின்ற லைக் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது சொல்றேன், அது பர்சனல். ஓகேவா, நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு அந்த சீன் தான் வந்து ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது, கொஞ்சம் ஒரு மாதிரி ரூடா இருக்கும், செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு இருந்துச்சு பேசிக்கா, ஓ லவ்னா அப்படிலாம் பண்ணணும், இதுதான் லவ் அந்த மாதிரி. ஓகேவா, இந்த மாதிரி விஷயத்த சொல்றதுக்கு அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றதுக்கு மிஷ்கின் சாரை விட்டா வேற ஆளே கிடையாது. அவரும் பெர்ஃபெக்டான ஒரு கேஸ்டிங்க, கரெக்டா பொருந்தி இருக்கு கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ மற்றபடி இந்த படத்துல காமெடி இருக்கு, லைக் வந்து லவ் இருக்கு, ஃபேமிலியில உட்காந்து கூட பார்க்க முடியாது, கொஞ்சம் எப்படி சொல்றது ஆக்வர்டான நியூட் சீனு அந்த மாதிரிலாம் இல்லை, 2-3 கிசிங் சீன்லாம் இருக்கு. அது நம்மள மாதிரி ஒரு யங் ஏஜ் அப்கமிங் யங் ஏஜ் அந்த மாதிரி மூவி ஜென்சி கிட்ட அந்த மாதிரி சொல்லலாம்ல. ஓகேவா, அந்த மாதிரி செட் ஆஃப் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு அதான் பிரச்சனை இல்லை. ஃபேமிலியா பார்த்தா கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். லைக் வந்து எப்படி தெரியுமா, கிசிங் சீன் வரும்போது இருமிட்டு தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ற சிச்சுவேஷன் வரும். பட் ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸா போய் பார்க்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட பார்க்கும்போது, லவ்வர்ஸ் கூட லைக் வந்து நம்ம பார்ட்னர் கூட போய் பார்க்கும்போது சில விஷயம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. ஆகுறப்போ லைக் ஒரு சில மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த படத்து மூலியமா, லவ்வர்ஸ்குள்ள, கப்புள்ஸ்குள்ள, ரிலேஷன்ஷிப்குள்ள. ஓகேவா, எனக்கு நல்ல விஷயமும் சொல்றாங்க லவ் பத்தி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலதான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து கொடுத்தலாம் அதுதான். அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு விஷாலே வந்துட்டு அவரோட பர்சனல் விஷயத்த வந்துட்டு படத்துல சொல்லியிருக்காரு. லைக் வந்து அவருக்கு ஒரு விஷயத்தினால டைவர்ஸ் ஆகப்பட்டது, 2வது கல்யாணம் பண்ணாரு, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்திருக்காங்க. அது ஒரு லைஃப் லெசன்ல அந்த மாதிரி ஒரு சேர்த்திருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லா வந்துட்டு லைக் அது கலர்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து நல்லா கலர்ஃபுல்லா, லைக் வந்து நம்ம யங் ஏஜ்க்கு பிடிக்கிற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லா சாங்ஸோட நல்லா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஓகேவா, அதெல்லாம் எதுவுமே குறையே இல்லை. ஆப்வியஸ்லி அதெல்லாம் குறையே இல்லை, என்னை பொறுத்தவரை குறையே இல்லை அந்த படம். இந்த படம் வந்துட்டு முதலேருந்து உட்காந்து பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம். நிறைய வேரியேஷன் இருக்கு, லைக் வந்து நிறைய டைம்லைன்ஸ் இருக்கு. லைக் வந்து
நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஒரு டைரக்டரா ஆக போற ஒரு 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 எப்படி சொல்றது ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டரா ஆகிறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் வந்து விஷ்ணு விஷால் சாருக்கு வந்துட்டு கதை சொல்ல போறாரு. அவர் நேரேஷன் பண்றாருல, ஸோ நேரேஷன் விஷுவலா வருதுல நம்மளுக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விஷுவலா வருது, லைக் வந்து அவரே வந்து சிறு வயசா, லைக் வந்து யங் ஏஜ்ல ஸ்கூல் படிக்கும் போது வந்துட்டு லவ் பண்ணுவாரு, கெட்டப்ல மாத்திட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறப்போ கெட்டப் வேற மாதிரி ஒரு சேஞ்சா இருக்கும். ஓகே, இப்போ ரீசன்ட் லுக் வேறையா இருக்கும், லாங் ஹேர் பியர்ட்லாம் வச்சுக்கிட்டு. ஓகேவா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லுக் சேஞ்ச், காஸ்டியூம் சேஞ்ச், அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேக்கிங் வாய்ஸ் வந்துட்டு லைக் வந்து ஒரு டிராமா தான் போகுது. ஓகேவா, ஒரு லவ் லவ் டிராமா ஸ்டோரி. ஓகேவா, அந்த மாதிரி தான் போகுது. காமெடி இருக்கு, பட் வந்து ஓவரா அந்த மாதிரி காமெடிலாம் இல்லை. இந்த ரெட்டின் வந்துட்டு போற நல்ல அவரோட காமெடிஸ், அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் பண்ற சிரிப்பு வர மாதிரி அவர் கொடுக்குற பாடி லாங்குவேஜ், அது சிரிப்பு வர வைக்குது, இல்லைன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. அது வந்து படத்தோட காமெடி அவளே போதும். ஓகேவா, ரொம்ப தேவையில்லை, கரெக்டான மீட்டர்ல இருக்கு. அவங்க சொல்ல வந்த விஷயத்த எங்க சொல்லணுமோ அதை கரெக்டா ஆணி அடிச்ச மாதிரி கரெக்டான ஆளை வச்சு சொல்ல வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன விஷ்ணு விஷால் சார், அவரோட லைஃப்ல நடந்த இந்த லெசனை ஷேர் பண்ண விஷயமா இருக்கட்டும், மிஷ்கின் சார் வச்சு ஒரு லவ் பத்தி சொன்ன விஷயமா இருக்கட்டும். ஓகேவா, அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகாவே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சீன்ஸை வந்து நான் நெட்ஃபிளிக்ஸ் டைம் இருக்கிறப்போ தோன்றப்போ நான் எப்படி சொல்றது பவுஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, ஓவரால் அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன், ஒரு 5 to 6 times பார்த்துருக்கேன். டைம் கிடைக்கிறப்போ பார்ப்பேன். ஒரு 2 hours 10 minutes தாங்க. சரிங்க, கொஞ்சம் ஓட்டு பார்த்தா கூட 1.5 மணி நேரத்தில் பார்த்துடலாம். ஓகே, அந்த சாங்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டா கூட ஒரு 1.5 மணி நேரத்தில் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். சரிங்க, இப்போ அப்கமிங்காக லவ் பண்ணுறவங்க, லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, லவ்ல கான்ஃப்ளிக்ட் இருக்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள மாற்றங்கள் வருதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நல்ல விஷயங்களை, சொல்லப்பட்ட நல்ல விஷயங்கள்ல நல்ல லெசன் எடுத்துக்கிட்டா உங்கள் லவ் லைஃப்குள்ள சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ், ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ஸோ ஆஸ் அ லவ்வர்ஸா, கப்பல்ஸா யாரெல்லாம் இருக்கீங்க கண்டிப்பாக சேர்ந்து பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு எங்கேஜிங்கான படம். சரிங்களா, ஸோ எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்க, பிடிச்சிச்சா பிடிக்கல, எந்த சீன்ஸ்லாம் பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வேற என்ன படங்கள்லாம் வந்துட்டு நான் ரிவ்யூ பண்ணணும், பார்த்து ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து டைம் எடுத்து நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்காக. சரிங்களா, ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Thank you for having me. Take care. Bye.